பாஜக ஒரு பாசிச சக்தி என்றும் தமிழ்நாடு பாஜகவின் பிடியில் சிக்கினால் பெரும் ஆபத்து ஏற்படும் என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த பரப்புரையில் அமைச்சர் நாசர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், துரோகிகளையும் போலிகளையும் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை வீழ்த்த பாஜக நடத்தும் சதி ஒருபோதும் எடுபடாது என்பதை ஓரணியில் தமிழ்நாடு மக்கள் இயக்கம் மூலம் கட்டி காக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளி கல்வியை தருவோம், 4000 ரூபாய் 4000 கோடியை இதுக்கு தருவோம், 100 நாள் வேலை வாய்ப்பு என்றெல்லாம் நம்மளை த்ரெட் பண்ற அளவுக்கு இன்றைய தினம் ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்கின்ற நிலைகளை எல்லாம் நாம் பொதுமக்களிடம் எடுத்து கூறி நாம் எந்தெந்த கோணத்தில் இருந்ததும் 2ஆம் தர குடிமக்கனாக மொழியால் ஆக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மகாராஷ்டிரா எழுச்சிக்கிட்டான் மொழியை, மராத்திய மொழி வீழ்த்திட்டு இந்தி காலகட்டத்தில் வந்ததை அவங்க அனுபவிச்சாங்க. இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அதனுடைய விளைவு இன்னைக்கு அங்க மராத்தி மொழி அழிஞ்சிச்சு. பீகார்ல பாத்தீங்கன்னா அதே போன்றதான் பீகார் மொழியும் அழிவதற்கு முழுக்க காரணமா இருந்தது இந்தி மொழி வரவே அன்றைய அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால். ஆனால் இன்று வரை அகில இந்தியாவிலேயே மானமுள்ள ஒரு அரசியல் தலைவராக இருந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்களையும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் குரல் கொடுக்கின்ற ஒரு உன்னத தலைவராகத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்.